சத்தத்தை காணல. நீ என்ன சத்தத்தை கேட்டீங்க? உங்களோட குடும்பத்தோட முதல் வாரிசு அப்படின்னு சொல்லலாம். கை வச்சானல்ல உதைக்கு செஞ்சு தெரியாது. கிளினிக் எல்லாம் போய் வர நேரம் இங்க எல்லா வேலையும் முடிஞ்சு சாப்பிட்டா சரி நம்ம அப்படி எல்லாம் செஞ்சிருக்கேன். இந்தியாவில் ஃபங்க்ஷன் செய்கிறாங்க, நம்ம நாட்டில் செய்யறல அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ நான் செஞ்ச காரணம் என்னன்னா அவள் சந்தேகப்படுறதுக்காக எதையும் செய்யணுன்றதுக்காக செஞ்ச அவ்வளோதான். பேர பிள்ளைகள் வரணும்னு சொல்லி நீங்கள் ஒரு ஆவலை எதிர்பார்ப்பீங்க. எனக்கு உண்மையில சந்தோஷம் வந்து சித்தப்பா வரப்போற வேண்டிய. அப்போ பார்த்தீங்களா அதிகா நீங்கள் நம்மளோட வளகாப்பெல்லாம் எதிர்பார்க்கல, அங்கே காப்பெல்லாம் போடணுமா? பொம்பளை மட்டும் தான் தனியாக இருக்கிறது வந்து. அப்போ நீங்கள் 2 பேருமே இருக்கிறீங்க. தனியாக தான் இருக்கிறேன். நானும் நேரத்தோட தனியாக தான் இருந்தேன். அப்புறம் வந்து இவரை கூப்பிட்டு எடுத்தேன். மாலை கட்டக்கூடிய 2 பேரும் சேர்த்து தான் கட்டுனேன். ஒரு பக்கத்தில் இருக்கணும்னு ஒரு விருப்பம். பாய்ஸ் வேணுமன்றவங்க வந்துட்டு இதில் ப்ளூ கலரில் வந்துட்டு ஃபிங்கர் வைக்கணுமா, கேர்ள்ஸ் வேணுமன்றவங்க வந்துட்டு இந்த ரோஸ் கலரில் வந்துட்டு ஃபிங்கர் வைக்கணுமா? வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. நீங்கள் அந்த கேஜே சொல்லணும், பின்னால் நிற்கிறாங்க. ஆர்ஜே சொன்னால் கேஜே டீம் சொல்லணும், தெரியும். சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. அண்டு இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான நாள் எங்களோட குடும்பத்துக்கு. எல்லோரும் வேட்டி சட்டையோட வந்து ஸ்பெஷலாக நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. உண்மையில் வந்து முக்கியமான நாள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா அப்பாவும் வந்து கல்யாண நாள். 2 பேர் எப்படி நிற்கிறாங்க ஜோடியா. எப்போ உங்களோட கல்யாண நாள்? உண்மையில் அப்படி ஒரு நாளே இல்லை. எந்த நீங்கள் கூட்டித்தோட நாள் தானே இப்போ கல்யாண நாள்? 18ஆம் தேதி. 18ஆம் தேதி. எத்தனை? 18ஆம் தேதி. அப்போ ஞாபகம் இருக்கு. 88 அது மறந்துடு அம்மா கொஞ்சம். சரி, ஓகே. அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு வந்து எங்களோட குடும்பத்தோட ஸ்பெஷலான நாள். அதுக்கு முன்னால் வந்து இன்றைக்கி முக்கியமாக வந்து மதர்ஸ் டே. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும், எல்லா அம்மாமாருக்கும் வந்து எங்களோட சார்பிலையும் வந்து இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். அதுக்கு நாங்கள் வந்து நாங்களும் ஒரு விஷ் பண்ணுறோம் அம்மாவுக்கு. இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். என்னம்மா சோகத்தோட நிற்குது? சிரிக்கணும். இப்போ இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே. மிஸ் பண்ணாமல் தொட்டு கும்பிடுறது. வீடியோ காண்டி மட்டும் இப்போ காலில் விடுறேன். வீடியோண்டா வந்து காலில் விடு. அதான் என்னென்னா, நாங்கள்லாம் வந்து தமிழ் கலாச்சாரம் படி வந்து வெளிக்கிட்டோம். அக்கா மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிங்கள கலாச்சாரம் படி வந்து வெளிக்கிட்டு இருக்கா. அப்படிதானே? இன்னும் என்ன கழிக்குது? அது சிங்கள வந்து அப்படி கொண்டையை கட்டி இப்படி நின்றா இன்னும் வந்து வலிக்கிட்டு முடியல. நாங்கள் எங்க போறனாலும் வந்து வலிக்கிட்டோம். ஏன்னாப்பா கடைசியா வலிக்கிற ஒரு ஆளுண்டா ஏன்டா அவ்வளோ மேக்கப் போட்டு முடியணும். இன்னும் முடியல. 60 சாமி முடிஞ்சிருக்கு. ஓ, ஏன்டா அவ்வளோக்கு தெரியும். அம்மாவுக்கு தான் மேக்கப் பண்ணிவிட்டு மேக்கப் பண்ணிவிட்டு. அப்போ உண்மையிலே வந்து இந்த மதர்ஸ் டேயோட சேர்த்து வந்து எங்களோட அண்ணாவோட வீடியோ நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. அண்ணா வந்து புது சேனல் ஒன்றத்தில் வந்து ரன் பண்ணி கொண்டிருக்கார். அந்த சேனலில் வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து சம்டைம் பார்த்துருப்பீங்க. எங்களோட வீடியோ பார்க்குற கொஞ்சம் பேர் நெருங்கிய சொந்தங்கள் எல்லாம் வந்து எல்லாருமே வந்து நீங்கள் அந்த வீடியோவும் பார்த்துருப்பீங்க. அதுக்கு நாங்கள் வந்து இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், எங்களோட குடும்பத்தோட முதல் வாரிசு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். முதல் வம்சத்துக்கு நாங்க வளகாப்பு சந்தோஷமா கொண்டாட போறோம். அதாவது இன்றைக்கு வந்து வளகாப்பு நிகழ்வு பெரும்பாலும் இது இந்தியாவில் வந்து செய்வாங்க. இங்கே வந்து இப்போ நிறைய பேர் வந்து செஞ்சு கொண்டு வராங்க. ஃபங்க்ஷனாக இருந்தால் எப்படியாச்சும் செலிப்ரேட் பண்ணுறது வந்து வழக்கம் தானே. அது எந்த நாட்டில் செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, நம்மளும் அதை செய்யலாம். வந்து உண்மையில் இப்போ நிறைய பேர் வந்து இலங்கையில் வந்து இந்த வளகாப்புன்ற நிகழ்வு வந்து செய்கிறவங்க. அதை என்ன அப்படின்னு வளகாப்பு நிகழ்வை பற்றி சுருக்கமாக சொல்லுங்க. எனக்கு தெரியாது. தெரியாது. அம்மா சொல்லுவா இல்லை அப்பா சொல்லுங்க. அப்பா சொல்லி அப்பா விளக்குது. இங்கே தெரிஞ்சதுன்றா நமக்கு அது விளக்கம். இந்தியாவில் வந்து கொண்டாடுவாங்க. ஒரு பொம்பளை விரும்பினா புள்ள கேட்பம் தெரிஞ்சது பிறகு அவங்க என்ன ஆசை விருப்பமோ அதை செஞ்சு கொடுக்கணும்.
அவைகளுக்கு விருப்பப்பட்டாதான் இந்த வளகாப்பெல்லாம் அவைகள்ட்ட கேட்டு அவைகளுக்கு விருப்பம் பண்ணா தான் செய்யணும். அவைகளுக்கு விருப்பம் இல்லைன்னா செய்யக்கூடாது. விருப்பமான சாப்பாடு சாப்பாடெல்லாம் இந்த வளையல் போடுவாங்க. அந்த வளையல் வந்து கையில் கிடந்தா அந்த வயிற்றுல இருக்கிற குழந்தை உணர்ந்து கொள்ளுமா, நம்மளோட குடும்பத்தோட நம்ம சந்தோஷமா இருக்கும்ன்றது அந்த வயிற்றுக்கு ஆரோக்கியமான வந்து உணர்ந்து கொள்ளுமா. அதுக்காக தான் அந்த கையில் வளையல் போடுறாங்க. ஓகே, உண்மையிலே அப்படி தான் எல்லா நிகழ்வுக்கும் வந்து ஒரு இது இருக்குது, அது பின்புலம் ஒன்று இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு நாங்கள் உண்மையிலே வந்து எங்களோட குடும்பத்துக்கு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இதுதான். அதுக்கு நாங்கள் இப்போ வந்து கிட்டத்தட்ட தெரியும் உங்களுக்கு வந்து கற்பந்தரிச்சு ஒரு 8 மாதம் 7 மாதத்தில் வந்து இந்த வளகாப்பு நிகழ்வுன்றதை வந்து செய்வாங்க. இன்றைக்கு இந்த மதரசையோட சேர்த்து வந்து எங்களோட அன்னைக்கும் வந்து இன்றைக்கு வளகாப்பு நிகழ்வு வந்து செய்ய போகிறோம். அண்ணாட வீட்டை போகிறதுக்காக தான் வந்து ஃபேமிலி எல்லாருமே வந்து வெளிக்கிட்டோம். இந்த வெளிக்கிட்டு வந்து அரைவாசல் எடுத்து ஆளை வந்து அப்போ உண்மையாக வந்து சந்தோஷமான நாள் இன்றைக்கி. எங்களோட சேனலில் வந்து இது வரைக்கும் நான் வந்து சொல்லலை. அண்ணாட சேனலில் வந்து நீங்கள் அந்த வீடியோக்கள் எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ தான் நான் வந்து முதலாவதாக இந்த சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறோம். உண்மையிலே வந்து நீங்கள் தான் சொல்லணும். இப்போ அதாவது என்ன சொல்கிறது, பிள்ளைகள் பிறந்ததுக்கு அப்புறமா வந்து பேர பிள்ளைகள் வரணும்னு சொல்லி நீங்கள் ஒரு ஆவலை எதிர்பார்ப்பீங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு உண்மையிலே சந்தோஷம் வந்து சித்தப்பா வரப்போகிற வேண்டிய நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணவங்களை வந்து உண்மையாக சொல்ல போனால் வெயிட் பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம். இது சம்மந்தமான முழுமையான காணொலி வந்து அண்ணாட சேனலில் அவங்க அப்லோட் பண்ணுவோம். நாங்கள் எங்களோட ஃபேமிலியோடு சேர்ந்து போய் அங்கே என்ன நடக்குதுன்றதை வந்து எங்களோட சேனலில் வந்து ஷோட்டாக வந்து காட்டுறோம். ஸோ உண்மையிலே வந்து இந்த சந்தோஷமான நிகழ்வுக்கு உங்களையும் அழைத்து செல்றதுக்கு வந்து நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம். ஓகே, அப்போ ஆராய்ச்சி வந்து வீடியோக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்போ தான் வீடியோக்கு அழகா சொல்லிக்கல நீ டக்குனு வார்த்தை இல்லையா? சரி, அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ எல்லாம் கூட நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வளகாப்பு அப்படிங்கிறது வந்துட்டு எங்களோட சைட்டில் வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அறிமுகமாயிருக்கேன். வளகாப்புன்றது வந்து தமிழாக்கள் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருந்து அப்படியே வந்து செய்து கொண்டு வந்து அப்புறம் மலையாளத்துலேயும் அப்படி செய்து கொண்டு வந்து தான் வந்து இங்கே இருக்கிறவங்க வந்துட்டு அதை வளமையாக பண்ணுறது கிடையாது. இப்படி ஐஃபோன் வச்சு இப்படி வைக்கணும் மாட்டேன் இதில். அதுதான் நம்ம முன்னாடி அப்போ வீடியோவில் காட்டி ஆகிது. அது என்னடா எனக்கு ஒரு கேள்வி வந்தது இப்போ டாக்டர் திடீர்னு, உனக்கு எப்போ மச்சான் வளகாப்பு? டேய் மாப்பிள்ள மாதிரி நான் தான் அதாவது அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியே அவர் என்னட்ட கேட்கிறாரா? சரி, நான் ஒரு நண்பன்ற ரீதியில வந்து நான் அவன்கிட்ட கேட்டேன் வந்து இப்போ அண்ணாட வளகாப்பை பார்த்தாச்சு. என் நண்பன் அதாவது பெஸ்ட் ஃப்ரெண்ட் வளகாப்பு நான் பார்க்கதான் ஒன்றை ஃபுல்லாக பிறந்து மேபி நான் 5ஆம் ஆண்டு போவேன். 2000 இல்லை மேபி உனக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் நடந்தா கூட அப்போ ஒன்றை பிள்ளை 4 வயசு இருக்கும்போது எனக்கு கல்யாணம் நடக்கும். இப்போ நீங்க எல்லாம் கூட இருக்கக்குள்ளே கல்யாணம் நடக்கும் எதிர்பார்க்கிறீங்க. நான் தான் அப்பயே வெட்டு கட்டினேன், இப்பயே கட்டுறேன். எனக்கு முதல்ல 6 வெட்டிங் பண்றீங்களோ அவங்க 5 லட்சம். அப்படி சப்போஸ் உங்களுக்கு நான் வெட்டிங் பண்ணா 5 லட்சம். சரி, இந்த வீடியோ வெட்டு ஒத்த கையில வெட்டு அப்படி இவனுக்கு அப்புறமா தான் நான் வெட்டிங் பண்றேன். எனக்கு வெட்டிங் பண்ணா 5 லட்சம் மக்கள் தானே அது. ஓகே, அதாவது அந்த டைம் 5 லட்சம் போனாலும் 5 லட்சம் தான். இப்போ 5 லட்சம் வெட்டு 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 ஒத்த கையில வெட்டு. கமராமேன் மட்டும் இல்லை, வீடியோ பார்க்குற எல்லா பேரும் சாட்சி. இவன் எனக்கு முதல்ல கல்யாணம் கட்டினான்டா, அவன் எனக்கு 5 லட்சம் தரணும். அப்படி இல்லைன்னா அவனுக்கு முதல்ல நான் கல்யாணம் கட்டினேன்டா, நான் 5 லட்சம் கொடுப்பேன். ஸோ இதுதான் வந்து நியாதி. இந்த வீடியோ வந்து அழியாது, அப்படியே இருக்கு. நீ அழிச்சாலும் புட்டேஜை போய் கட் பண்ணி வச்சு பண்ணிடு. சரி, ஓகே. உண்மையிலே வந்து அதான் புது புது நிகழ்வுலாம் சொல்லுவேன் வந்து இந்தியா சைடில் செய்கிறது நிறைய நிகழ்வு. இதுவும் கிடையாது, உனக்கு தான் தெரியும். இந்தியா தமிழ் கேரளாவுக்கு சொந்தமானது வளகாப்பு வந்துட்டு அதை அவங்க சொல்லுவாங்க. அதாவது தமிழ் கல்ச்சரும் கேரளா கல்ச்சரும் வந்து கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி தான் ப்ரோ. தமிழாக்கள் வந்துட்டு மஞ்சள் தாலி வந்து கட்டுவாங்க, கூட கேரளாவில் வந்து துளசி தாலி கட்டுவாங்க. ஆனால் இப்போ தான் தங்க தாலியை தாலி செய்து பூட்டி செய்கிறாங்களா. அந்த காலத்தில் வந்து அதனால இதில் வன்மை சொல்லி சொன்னால் மஞ்சள் தாலி கட்டுவானே நான் மஞ்சள் தாலி. அதாவது தமிழகத்துக்குள்ள மஞ்சள் தாலி, அங்கால கேரளா பகுதிக்குள்ள சொன்னாலும் வந்து துளசி மாலை. துளசி மாலை மஞ்சள் தாலி கொஞ்சம் காலம் போன வந்து அது ஃபேட் ஆயிருமே, இதாயிருமே. இது மஞ்சள் தாலி மஞ்சள் காய் போட்டிருப்பாங்க. அது அது நூல் முக்கியம் இல்லை ப்ரோ, அந்த காயை இன்னொரு இதில் மாற்றி கட்டுறது. அப்படிதான் ஒவ்வொரு நீங்கள் கட்டணும் தாலி திரும்ப கட்டுறேன். சரி, ஓகே. உண்மையாக வந்து முதலாவது நிகழ்வு எங்களுக்கு தெரிஞ்சு நானும் அட்டன் பண்ணுறது. அதாவது இப்படி வளகாப்பு ஃபங்க்ஷன் சொல்லி முதலாவது ஃபங்க்ஷன் நான் பார்த்துருக்கேன். இதுவரை நாங்களும் வந்து இது வரைக்கும் அட்டன் பண்ணது கிடையாது. அதில் அது எங்களை ஃபேமிலியில் நடக்கல வந்து உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போ உண்மையாக வந்ததே லேட் ஆகிது, எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. நம்ம அப்படி உள்ள போய் பார்ப்போங்க. உள்ள போய் பார்ப்போம். யார் வந்திருக்காங்க? பெரியம்மா வந்திருக்காங்க, எங்களோட உடுப்பு கடை ஓனர் வந்திருக்காங்க, கமராமேன் வந்திருக்காங்க, அங்கால மகேஸ்வரி அம்மா வந்திருக்காங்க. இவர் என்ன ஃபோட்டோகிராஃபர். ஓ, இவரை தெரியாது உங்களுக்கு? இவரை தெரியாத இருக்கவே மாட்டாங்க. எங்களை நைஸாக போட்டு பிடிச்சி அனுப்பி விடுங்க. எங்க அனுப்பிடணும்? அந்த அங்கே அனுப்பிவிடுங்க. எனக்கு தெரியாது, அனுப்பிவிடுறாரு. அவர் அனுப்பிவிடுவாரு. மகேஸ்வரி அம்மா,
அழைப்பை விடுத்து வந்ததற்கு நன்றி. அங்கே திரளானாங்கள்ட்ட அம்மா ஃபேமிலி இவங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்களே அப்பா அம்மா பேச்சு தாய் செய்கிறேன் பண்றது சந்தோஷத்துக்கு அதான் சந்தோஷத்துக்கு எல்லாருக்கும் என்ன கதை குடும்பம் முதல் பிள்ளை அவருக்கு கற்பனைக்காரருக்கு நல்ல பூரிப்பும் சந்தோஷம் அதுக்காக தான் அப்போ செய்கிறேன். வளகாப்பு செய்து ஒரு 15-20 நாள் அதில் குழந்தை குழந்துடும். அப்போ கூட ஒரு சந்தோஷம். அப்போ இப்போ உங்களோட ஃபங்க்ஷனில் அதாவது உங்களோட இவ்வளோ காலத்துக்கு உங்களோட வயதுக்கு எங்கள் பேச்சு இந்த வளகாப்பு நிகழ்வு எல்லாம் நடந்திருக்கு நடக்கலம்மா ஒருத்தரும் செய்யணும். அதனால தான் அவருக்கும் சரியான எனக்கு தெரியல. என்னத்தை சொல்லி உருட்டுற நீ ஜடத்தை கேட்டு புட்டாய் நான் உருட்டல, நான் கதைக்கிறேன். வளகாப்பண்டாங்கிறது தமிழகத்தில் இருக்க நிறைய பேர் தெரிஞ்சுக்கிது அவங்க சொல்ற முதல்ல நீங்கள் இப்போ ஆரம்பத்தில் எல்லாமே என்ன செய்யறது நீங்கள் உங்களோட எங்களோட அப்பா எல்லாம் பிறகுற டைமில் வந்து நீங்கள் ஒரு நிகழ்வும் இல்லை இல்லை பிறந்தா சரி இல்லை இப்போதான் நாங்கள் காசு குத்துறோம். நாங்கள் சொல்கிறேன் மொட்டை வலிக்கிற காதை குத்திட்டு போகிறோம், அவ்வளவுதான். அவ்வளோதான். ஓ ஆனால் சாப்பாடு கொடுப்போம். கல்யாணம் நடக்க போகண்டாலும் அதுக்கு முதல்ல மெஹந்தி அது இதுன்ட்டு 1000 ஃபங்க்ஷன் எல்லாம் சொன்னதில்ல அம்மா வந்து கொண்டு சொன்னா பாத்தியா சாப்பாடு கொடுக்குறேன் எங்களுக்கு அதான் முக்கியம். அதுதான் வந்து சரி ஓகே உள்ள பாப்போம். இவங்களும் பார்த்துருக்கீங்க வீடியோவில். அம்மம்மா வந்து அம்மாட அம்மா, அம்மம்மா அது வந்து அப்பாட அம்மா, அப்பம்மா அப்பம்மா. ஆமா சரி அப்படி இதுக்குள்ள தானே பெரிய அக்க போறோம்னு நடந்த ரீசெண்டா தமிழகத்துல இருந்து இங்கே ஒரு இடத்துல இருந்து பேசினவங்க நம்ம சொல்றோம் அம்மம்மா அம்மப்பா எல்லாம் சொல்லி அவங்க தாத்தா பாட்டி அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்ப அம்மாட மாண்டேன் அம்மம்மாண்டு அப்பாட மாண்டு அப்பா மாண்டேன் இல்லையா அவங்க வந்து வேற மாதிரியா சொல்றான்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரி இதுதான் என்னண்டா அப்புறம் வந்து இந்த கிளைக்கு தானே இந்த கிளைக்கு வந்து இன்னைக்கு நீங்கள் தான் வந்து இது வைக்க போறீங்க. அதாவது பாய்ஸ் வேணுமன்றவங்க வந்துட்டு இதுல ப்ளூ கலர்ல வந்துட்டு ஃபிங்கர் வைக்கணுமா, கேர்ள்ஸ் வேணுமன்றவங்க வந்துட்டு இந்த ரோஸ் கலரில் வந்துட்டு ஃபிங்கரிங் வைக்கணுமா சரிங்களா. ப்ளூ டோ இந்த ரோஸ். அதாவது அப்போ நம்ம 2 லட்சம் பிரச்சனை இருக்கா. நான் என்ன பண்ணுறேன் 2 தொட்டு 2 வைக்க அதான் ஒன்று அதான் சரி சரி நம்ம அப்படி எப்போ உள்ள ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்கணும்டா. நான் ஒன்றும் கொண்டு வர இல்லைடா, நான் கிஃப்ட் ஒன்றும் கொண்டு வரலடா. வளர்ப்பு கொடுக்குறேன் என்னடா வெட்டுக்கிறோம் அடே ஓகே ஓகே நாங்களும் கொண்டு வருவோம் இல்லை இப்படி கிளம்பு. தொடங்கிட்டாங்க. அங்கட சாப்பிட்றேன் வச்சின சாப்பிடல கொண்டு வந்திருக்கோம் நாங்கள். அமைதியா இருக்கு, அமைதி கடமை. நீங்க மியூசிக் நம்ம போடையில எதிர்பார்க்குறாங்க அவங்க நல்ல பாட்டுகள். வாழ்த்தீரேன் வாழ்த்தீரேன் நாங்கெல்லாம் படிச்ச எல்லாரும் வழியில ஓடிதே. வேப்பிலே இல்லையா இப்ப நிக்கிறாங்கல்ல இந்த வேப்பில காப்பு என்னது ஒரு நாருக்கு தெரியும் சொல்லுங்களா நம்ம விளக்கத்தை பேஸ்டி பலகாப்பு எதுக்கு செய்யறேன் கேட்டு பாருங்க. கேட்டு பாருங்க வேப்பில காப்பெல்லாம் எனக்கு தெரியாது, நான் செய்தது நான் பார்த்தேன். அவ வளகாப்பு இருந்துச்சுக்கிறாங்க. தாயை சந்தோஷப்பட்டனா குழந்தைக்கு தெரியும் ஒரு வரவேற்பு என்ன அது செய்யற நீ தாயிர தெரிஞ்சு வச்சு கொள்ளுங்கடா. இல்ல எங்களுக்கு தெரியும், நாங்க எல்லாருக்கும் மக்களுக்கு சொல்லிடுவேன். வலையெல்லாம் போட அந்த வலைய சத்தம் எல்லாம் அந்த குழந்தைக்கு கேட்கணும். அப்படியே அதை செய்வாங்க. இப்போ ஒரு காப்பு போடுறோம் வேணும் அப்படி. அதான் ரெண்டு காப்பு உண்டு.
மாமனார் மாமியார் ஒரு காப்பு, தாய் தந்தை ஜெயிச்சிட்டான்ற வேலை. மறுபடியும் ஒரு கல்யாணம் நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுதுடா. அகைன் வெட்டிங். விடிய விடிய செய்து என்ன அதுல கொஞ்சம் ஸ்ப்ரே அடிக்காத அடிக்கிற ஹீட்டுக்கு கொஞ்சம் இதேஞ்சிச்சு பாடிட்டு. என்ன ப்ரோ நீங்க? நான் தான் செஞ்சேன். இங்க இந்த இதால எரிஞ்சு போட்டு போகணும். செவ்வில நீ கொடுக்க கொடுக்க சிந்தியது தமிழ் தங்க காப்பு. அப்ப பாத்தியல அதிகா நீங்க நம்மளோட வளகாப்பெல்லாம் எதிர்பார்க்கல, தங்க காப்பெல்லாம் போடணுமா? வெள்ளியில ஓட்டா சரி இல்ல உனக்கு சரி நான் தங்க காப்பு செஞ்சிருந்தாரு. அதான் நான் போடணுமே, அதால வெள்ளியால நீ போடுற இல்ல அவதான் போடுற. நீ இங்க இந்த போட்டு விட்டுருக்கு. இப்ப இது உங்களோட மச்சினன் சீர் வரிசைடாப்பா. உங்களோட கிச்சன்ல இருந்து எடுத்து கொண்டு வரான். அப்படி காரணம் இருக்கு. தங்கத்தட்டுல தாராரு பாருங்க, அது கொஞ்சம் வெளிச்சிருக்கும். ஆனா நீங்க இதை வச்சு போட்டு இதுல இருந்து போக்கல பண்ட மாட்டு முறையில 2 மண்டு போகும். கோஜி கூட என்ன செய்ய வேண்டாம், நான் பார்க்கவே இல்லை. இதுக்கு தான் சொல்றேன், நேற்று வளகாப்பு வீடியோ பாடுறா, வளகாப்பு வீடியோ பாடுறான்னு படிச்சு அங்க போய் என்ன வீடியோ எல்லாம் பார்த்து இங்க வந்து திணறான். பிரச்சனை இல்லை, இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு செஞ்சிருக்கலாம்டா. இப்ப இருந்து சரி ஓகே. ஆனா இந்த நிறைய வளகாப்பு வீடியோல பார்த்துருக்கேன் வந்து அந்த பொம்பளை மட்டும் தான் தனியாக இருக்கிறது வந்து. அப்ப நீங்கள் 2 பேருமே இருக்கிறீங்க. தனியா தான் இருக்கிறேன். நானும் நேரத்தோட தனியா தான் இருந்தேன். பிறகு வந்து இவரை கூப்பிட்டு எடுத்தேன். மாலை கட்டக்குள்ளே 2 பேரும் சேர்த்து தான் கட்டுனேன். ஒரு பக்கத்துல இருக்கணும் ஒரு விருப்பம். இப்படி செஞ்சுக்கலாம், பெருசா செஞ்சு போட்டு 2 பேரும் தூக்கி போட்டு 2 பேரும் இருந்தீங்களா ஒரே மாலை. இந்த டைம்ல பிரிய கூட பக்கத்துல இருக்கணும். இல்லாட்டி பரவாயில்ல, அது கூட எரிக்கட்டும். அப்படியே பக்கத்துல ஒரு மட்டை உடுத்திக்கணும் விசிக்கிறதுக்கு. சரி ஓகே. முதலாவது இப்ப என்ன செய்யற? பன்னீர் அடிங்கோ, பன்னீர் வாழ்த்தீர வாழ்த்தீர மணப்பெண்களுக்கு வாழ்த்தீர, மணப்பெண்ணலாம் வளகாப்பு பெண்ணுக்கு வாழ்த்தீர, பொன்னப்பத்த தாயாரே போட்டு எல்லாம் வெங்கோ. இது நெத்தில வைக்கிறது நெத்தில நெத்தில அவருக்கு வச்சிருவா. திருநூறு போல் ஜொலித்திருக்க வேண்டும் வாழ்க்கை, குங்குமம் போல் குழுகுழுந்து இருக்க வேண்டும் வாழ்க்கை, சந்தனம் போல் சலசலண்டு இருக்க வேண்டும் வாழ்க்கை. பாரா இப்படி வாழ்த்துறேன். யாராச்சும் இப்படி வாழ்த்திருப்பாங்களா? மஞ்சள் போல் மங்களகரமாக இருக்க வேண்டும் வாழ்க்கை. சொல்லித்தான் வாழ்த்துறேன். ஓகே. நிறைய பாத்துருக்காங்க வீடியோ. எங்கட கல்ச்சர்ரா, எங்கட ட்ரெடிஷனல். அதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். எங்கட ட்ரெடிஷனல் அதை இப்ப இங்க கொண்டு வர நீங்க. அதான் நான் பூஜை இல்லைடா இஞ்சி வரேன். சரி ஓகே. காப்பு போடுறது அது அது பேர் தான் வளகாப்பு. காப்பு போடுறது வளகாப்பு. வளகாப்பு இப்ப எல்லாரும் போட்டாச்சு. லாஸ்ட் நாங்களோ இல்ல காப்பு குலுக்கு சத்தம் தானே சந்தோஷமா இருக்கு. வளவளண்டு சிரித்து கொண்டிருக்க வேண்டும். சத்தத்தை காணல. அடுத்த வளகாப்பு மேபி அதை நான் சொல்ல மாட்டேன். சந்தோஷமா இருக்காது எனக்கு. நான் ஒருபோது நான் இன்னொரு ஆள் தான் சொல்ல மாட்டேன். அது எனக்கு தர டேய் வாடா டேய் அட்வான்ஸா தரா வாடா. ஆர்ஆர்கே இப்ப முடிவு அட்வான்ஸா தராடா. ஓகே. உண்மையா வந்து அம்மா நின்றுருந்தாங்க உங்க நாள்ல இருந்து வந்தப்ப நாங்க நாளைக்கு கொடுத்துருந்தாங்க வரை சொல்லி வந்து அதுக்கு நாங்கள் வந்ததுக்கு உண்மையிலே நன்றி. நன்றி சொல்லுவாங்க. ஓகே. இப்போ இந்த வளகாப்பு அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்கிறோம். அண்டு நீங்கள் அதாவது உங்களோட முதல் வாரிசு உங்களோட குடும்பத்தில். ஸோ வந்து இந்த தருணம் வந்து எப்படி இருக்கு? அண்ட் நீங்கள் இதுக்கு முதல்ல வளகாப்பு ஃபங்க்ஷன் எதுலாச்சும் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை இது அவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைமா எப்படி இருக்குன்றது வந்து நீங்கள் சொல்லுங்கள். இந்த மூமெண்ட் வந்து எப்படி இருக்கு உங்களுக்கு?
வளகாப்பு நாங்கள் என்ன செய்யலை எங்களோட வீட்டில் முதலாவது ஃபங்க்ஷன்றது தான் இந்த வளகாப்பு இதுதான் கேட்டோம் எனக்கு செய்யணும் ஆசைப்பட்டேன். எல்லாரும் இப்படி சந்தோஷம். நான் விருப்பப்பட்டு நான் காப்பு போடணும் வளகாப்பு செய்யணும் நடந்தது இவ்வளவு சிறப்பா நடக்கும்னு நான் நினைக்கல. சந்தோஷம். நான் என்ன விஷயம் என்னன்னா அவள் விருப்பப்படுறதும் செய்தாகணும் எதாவது வேண்டாலும் அந்த மாதிரி வளகாப்பு செய்யக்குள்ள அவள் விருப்பப்படுறாண்டவுள்ள அது செய்யணும்ன்றதுதான். மற்றபடி நம்மளோட கலாச்சாரம் அதெல்லாம் தாண்டி இப்போ இந்த டைமில் ஆசைப்படுற செய்யணும்ன்றது அதால நான் செஞ்சு ஆகணும் தான். அத்தான் மட்டும் இல்ல அத்தான ஃபெமிலி அப்ப மாமியார்கள் திவானத்தை எல்லாரும் சேர்ந்துதான் நடத்துறாங்க. மச்சாலாக்கள் எல்லாம் காப்பு வேண்டி தந்தவங்க சந்தோஷம். இப்ப குடும்பமாவே சேர்ந்து என்ன பார்த்துக்கொள்ள ஆக்கள் இருக்காங்கன்னு சந்தோஷம். இல்லை எங்களுக்கு முதல் வாரிசு போறேன்னா கண்ட்ரோல் பண்ணி ஏன்னா எல்லாமே நான் எனக்கும் ப்ரொமோஷன் கிடையாது எப்படின்னு சித்தப்பாடா அதான் சித்தப்பா இப்ப டெக்கரேஷன் எல்லாம் சித்தப்பா தான். எங்கடா என்னோட நைட் டெக்கரேஷன் பண்ணலாம் அது சித்தப்பாட டீம்டா. இந்த இடத்த வந்து சொல்லுவோம் நான் எல்லாரும் தெரியாது டாக்ஸி வண்டியில் போகிறேன் சொல்லுங்க என்ன சொல்லுங்க கெஸ்ஸிங் பண்ணுங்க என்ன தெரியல சித்தப்பா பேர் சொல்ல போகிறோம் சித்தப்பா டாக்ஸி வண்டியில் எல்லாருக்கும் எனக்கு சாக்கிங்க இருக்கா சித்தப்பா கர வேண்டது சொல்லி சொல்லு இல்ல நீங்க சொல்லுங்க தொடங்கிட்டீங்க. என்னன்னா அம்மா என்ன சொன்னாட்ட தம்பி கர வேண்டாம் அண்ணாட அம்மா என்ன தூக்கி தூக்கி கொண்டு தூக்கி கொண்டு என்ன எப்படி அதான் என்னன்னா இல்லை நிறைய நாள் நான் சொல்லிட்டு உண்மையிலேயே வந்து இப்போ எங்களோட குடும்பத்தில் ஒரு வாசி வந்தாலும் யாரும் இல்லை எங்களுக்கு சின்ன பிள்ளைங்கள விருப்பம் பக்கத்து வீட்டு பிள்ளைகள் எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து எங்களோட வீட்டில் வந்து வளர்ந்துருக்காங்க தூக்கி வளர்ந்துருக்கோம். ஸோ ஆனால் எங்களோட குடும்பத்தில் வந்து இன்னொரு வரைக்கும் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குன்னு தானே. அப்போ இப்படி இந்த செய்தி கேள்விப்பட்ட எல்லாருக்குமே சந்தோஷம். அப்போ அதுக்கப்புறமா வந்து எனக்கு தெரிய ஏன் கணவர் வந்துன்னு சொல்லி எனக்கு ஆனால் முகமில்லை ஞாபகம் இல்லை. ஆனால் நான் தூக்கி கொண்டு இருக்கிறேன் ஆள் என்கிட்ட இன்னும் கொண்டு இருக்கிறேன். அது மாதிரி நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லியிருக்கேன் வந்து ஆள் கொஞ்சம் அதாவது கையில் தூக்குற அளவுக்கோ இல்லை கொஞ்சம் நடக்கிற அளவுக்கு குழந்தை காணும் ஆள் எடுத்து தெரியும் ஃபுல்லாக நமக்கு பின்னால கனவு கண்டேன் நான் சொன்னேன். அப்ப இப்பவே பாக்குறதுக்கு ஆள் இருக்கு. அப்ப சித்தப்பாட்டை கொடுத்துருங்க சித்தப்பாவோட கண்டிப்பா நாங்கள் எல்லாரும் கூட்டி தெரியும் டீம்ல இன்னொரு மெம்பர் கண்டிப்பா வந்து உருப்படியா வரணும் அந்த உங்கள்ட்ட சேர்ந்து பழகாக்கி விட்டுறாங்க. என்ன சொல்றேன் எல்லாரும் இப்போ இப்படி ஒரு மூமெண்ட்டை வந்து எதிர்பார்த்துருப்பாங்க. ரெண்டு சந்தோஷம் ப்ரொமோஷன் இன்னொரு சொல்லு வராரு அப்பாவாயிட்ட நீ பெரியப்பா வருது போயிட்டு பார்த்துட்டு இல்லை அப்படி இல்லை சொல்லுங்க இப்ப அப்பாவான தருணம் உங்களுக்கு. அப்பா தருண வண்டியிலுக்குள்ள நான் வெளியிலேருந்து வரக்குள்ள ரெடி வரோம் இல்லை எல்லாம் முடிச்சுட்டு வரணுமா இல்லை அப்படி வந்து கல்யாணம் முடிக்க போகணும்னா யோசனை தானே அப்படி தான் யோசனை வரக்குள்ள பற்றி என்னடா கல்யாணம் முடிச்சு அங்கே இருக்கணும் தான் என்னுடைய இருக்கணும் என்ன பிள்ளை வரந்தா நம்ம எல்லா இன்பதும் பார்க்க தான் வேணும் பிரகண்டா இருக்கக்குள்ள என்ன கவனிக்க நீங்கள் எல்லாமே செய்யணும் பண்ணி சொல்லி தான் வந்தோம். நாம் வரக்குள்ள தான் யோசனை உண்மையாகவே நம்ம வந்திருந்து நம்ம பிரகண்டா இருக்கக்குள்ள நம்ம எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அது என்னடி சொல்கிறேன் எல்லா உதவியா இருக்கணும். இல்ல அப்படி அப்படி செஞ்சு இருந்திருக்காரு இல்ல பக்கத்துல வேற வாங்குவாங்கன்னு சொல்லுவாங்க தண்ணி எடுத்தாங்க செஞ்சு தெரியாது. கிளினிக் எல்லாம் போய் வர நேரம் இங்க எல்லா வேலையும் முடிஞ்சு சாப்பிட்டா சரி நம்ம அப்படி எல்லாம் செஞ்சிருக்காரு. நேர்ல இருந்து பார்க்கலாமே வெளியில இருந்து பாக்குறதுக்கு நேர்ல இருந்து பார்க்கலாம் வாங்குற இந்த கஷ்டம் எனக்கு விளக்கும். அதாண்டி ஒரே ஒரு சந்தோஷம் வேணும்னா அதை உதைக்கிற நேர்ல பாக்குறதுக்கு அந்த அந்த சீன் அது நான் வராமட்டு வேண்டாம் அப்படி நாட்டில் இருந்தேன்டா அதெல்லாம் பார்க்கலாம் போயிருக்கு. நேர்ல பாக்குறது அந்த உதைக்கு கொள்ள கையில அவர் வச்சு பாக்கலாம் இது தெரியும் தானே உணர்வு அவருக்கு சந்தோஷமா எனக்கு சந்தோஷமா தெரியும். அப்படியில பார்க்கலாம் அப்படி வச்சு பார்க்கல வாகத்துல தெரியும் அப்படி தான் உதைக்கிறதெல்லாம் அப்படியே அப்படியே பார்க்கலாம். வேற வழியில இருந்தோட மிஸ் பண்ணி அதெல்லாம் நிறைய பேர் எவ்வளவு பேர் மிஸ் பண்றாங்க. இவர் கை வச்சானல்ல உதைக்கு சந்தோஷம் உண்மையிலேயே வந்து. ஸோ இனி அடுத்த மூமெண்ட்னு சொல்லி சொன்னால் ப்ராக்கெட் உண்மையிலே அடுத்த பார்க்கலாம் வந்து உண்மையிலே சந்தோஷம் அதுவும் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி உண்மையிலே சொல்ல போனால் எங்களுக்கும் சந்தோஷம். அண்ட் எவ்வளோ இந்த கல்யாணமும் இப்படி எல்லாம் வந்து நடந்தாலும் எங்களோட ஃபேமிலியில் வரப்போ முதலாவது வாரிசு சொல்ல போகிறோம். ஓகே அண்ட் வந்து சந்தோஷம் இன்னும் சிறப்பாக வாழுங்க. ஓகே வாழ்த்துக்கலாம். இது உங்களுக்கு இது சிறப்பா நடக்கிறது அந்த டீம் தான் சொல்றேன். சிறப்பா நடக்கிறது காரணம் நீங்க இந்த வார்த்தையில இதான் பண்டமாட்டு முறையில அதான் முன்னாடி சொல்லி தரேன். எங்க கல்யாணத்துல இருந்து வளகாப்புல இருந்து அப்படியே எல்லாமே நீங்க அதான் இனி புள்ள வளர்ந்தாலும் மாதிரி வாங்கல எல்லாத்துக்கும் இப்படி வைக்கணும் புள்ள வெப்பம் இதை விட சிறப்பா வைப்போம்.
சரி உண்மையிலே வந்து சந்தோஷம். இதில் முழுமையான காணொலி வந்து அண்ணாட லிங்கா வில்லேஜ் வியூன்னு சொல்லி அந்த சேனலில் வந்து முழுமையான காணொலி வந்து அப்லோட் பண்ணிடுறாருன்னா அதை வந்து பாருங்க. வந்து அழைப்பு எடுத்து வந்திருந்த எல்லாருக்கும் நன்றி. எங்களுக்கும் சந்தோஷம் முதலாவது நிகழ்வில் அட்டன் பண்ணுறது. அந்த அதாவது வளகாப்புக்கே ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தானே இல்லை வாங்க வீடியோலையும் ஃபோனில் இந்த படத்துகள் எல்லாம் பார்த்துருக்கேன். இப்போ நாங்கள் அனுபவிக்க அதே மாதிரி நம்மளோட ஃபேமிலிக்குள்ளே இதுதான் பெஸ்ட் எல்லாருக்கும் வித்தியாசமாக இருக்கு. வாங்க நம்ம இடத்துக்கு வாங்க. நிறைய விமர்சனங்கள் வருது. இப்போ இந்தியாவில் பார்த்து செய்கிறாங்க, நம்ம நாட்டில் செய்யறல அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ நான் செஞ்ச காரணம் என்னன்னா அவள் சந்தோஷப்படுறதுக்கான எதையும் செய்யணுன்றதுக்காக செஞ்சேன். அவ்வளோதான். மறுபடியும் அவள் ஒரு காப்பு போட்டு நம்ம எல்லாரும் வந்து சொந்தங்கள் வரக்குள்ள சந்தோஷப்படுறோம். அவ்வளோதான், சிம்பிள். வேற ஒன்றும் இல்லை. நான் சொன்னேன் பார்த்தேன் இந்த காப்பு வந்து இப்போ சொந்த பந்தம் எல்லாம் சேர்ந்து போடக்கூட குழந்தைக்கு மகிழ்ச்சியாங்க. நம்மளுக்கு சொந்தம் இருக்கு, உறவு இருக்கு, நம்ம வரலாம்ட. அப்போ அது அந்த மகிழ்ச்சியை அந்த பிள்ளை கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் செய்ய ஒரு அம்மாவா தாயா ஆசைப்பட்டிருக்கீங்க. சரி